தம்பி இந்த சைடு ஏன் நீங்க 12 மணிக்கு பேய் வரும் அதை சொல்ல 11:45 நீ வருவியா? திருவனந்தபுரத்துல இருந்து ரிட்டர்ன் வர அந்த ரூட், தமிழ்நாட்டுக்கு வர அந்த ரூட் அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பார்டருக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி கேரளால தான் இருக்கும். அந்த ரூட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இன்னைக்கு வந்து டேங்கு கீழே என்னமோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. கிட்ட போய் நான் பார்க்கல, அது தேவையில்லாத வேலை. அது கிட்ட போய் பார்க்கறது பார்த்தா இல்ல மச்சான் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு, இனியனும் பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். நாங்க அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நின்று பேசணும். அப்பதான் தெரியுது இவன் வந்து அவங்க சொன்ன ஆடியோவே பார்க்கல. இவனுக்கும் அது ஃபீல் ஆயிருக்கு, எங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கு, அவனுக்கும் ஃபீல் ஆயிருக்கு. ஆமாப்பா அது டெய்லி வரும் போவோம். அது நீங்க எதுவும் பண்ணலன்னா அது பட்டே பேசாம இருக்குங்க அப்படின்னா இல்லவனே ஓனரே சொல்றாங்களா அந்த இடம் இப்படிதான்ட்டு, இந்த இடம் இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருங்கன்னு சொல்றாங்க. அப்படிதான் அவன் நைட்ல வந்துட்டு போவோம், கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க நினைக்கிறாங்களாம். சொல்லுக்கா நாளைக்கு வீடியோ எடுத்துருக்கோம் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டக்குன்னு கையோடி கொண்டு வந்தா ஒரு என்னடா ஹிப்ஹாப்லாம் பண்ணிட்டு இருக்கான் பார்த்தா வெல்கம் சொல்றான். இருந்தது ஒரு 12 மணி போல கரண்ட் போயிட்டு. ஆமா 12 மணி ட்ரிப்பா இருக்க போது பாத்துக்கிட்டியா? போயிட்டு தான் வந்துட்டு ஹாய் கைஸ், வெல்கம் டு ஐ விளாக்ஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, என்னை சாப்பாடு வாங்கி தரேன்னு சொல்லி என்னை ஒரு பையனை ஏமாற்றி அதுக்கப்புறம் பைக் மாற்றி இப்போ நான் எங்கே கொண்டு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நாங்கள் திருச்சியில் வந்து இருக்கோம். நாங்கள் திருச்சியில் வந்து டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 மணி ஆகுது காலையில், விடிய காலைல 3 மணி. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் திருச்சியிலேருந்து அவுட்டரில் ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த ஸ்டே இருக்கு. ஏன்னா நம்ம திருச்சில இருந்து அவுட்டர்ல தான் நாளைக்கு போற இடம் இருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சதுன்னா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க பண்ணாதீங்க. சரி அவன் ஏதோ ஸ்டோரி சொல்லிட்டு நான் சொல்றேன், நீங்க என்ன சொல்ல வரீங்க சொல்லுங்க. ஹரித்வார்ல இருந்து யூபி போனேன். அந்த ஏரியா எப்படின்னா ஒரு மாதிரி கசகசன்னு உள்ள ஏரியா தான் அது. கிரௌடான ஏரியா. இப்போ போனோம்னா ஈலாம் ஆலையை தூக்கிட்டு போயிடும், அவ்வளோ சுத்திட்டு கிடக்கும். எப்பவுமே ஹோட்டல் வந்து வெளில தான் எடுப்போம். நல்ல ஹோட்டலா பார்த்து தேடி தேடி தான் எடுப்போம். போனோம் அலைஞ்சு தான் எடுத்தது. ஆனா ரூம் கிடைக்கல ஒன்றும். சரி ஒரு கல்யாணம் பண்ற மாதிரி ஒரு இடம் கிடைச்சி. அங்க ஏரியா அப்படின்னா ஒரு மாதிரி தான், ஒரு மாதிரி இருந்துச்சு. முஸ்லீம் ஏரியா அது. பசங்க நிறைய பசங்க, சின்ன சின்ன பசங்க நிறைய இருக்கும். அங்க வந்துட்டு கரண்ட் நைட் ஆனா கரண்ட் அப்பப்ப ஆஃப்னா அதான் நீ அந்த ஸ்பிரிட் வரல, நம்ம லைட் ஆஃப் ஆனா வந்து போயிட்டு தான் சொன்னான். கரண்ட் கொஞ்சம் இருக்காது, டிஜி ஓடும் அப்படின்னு சொன்னான். டிஜியும் ஓடல. அங்க போயிட்டு வந்துட்டு சாயந்தரம் வந்துட்டு ரூம்ல இருந்தேன். அப்படியே நார்மலா போயிட்டு இருந்துச்சு. ஒர்க் முடிச்சுட்டு வந்துட்டு இருந்தது ஒரு 12 மணி போல கரண்ட் போயிட்டு. கரெக்டா 12 மணிக்கு ரூம்ல இருக்கவே முடியல. போயிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. கரண்ட் போயிட்டு தான் வந்துட்டு இருந்துச்சு. ரூம்ல இருக்க முடியல. செம வெயில். இப்ப சம்மர் டைம்ல தான் அது. செம வெயில், இருக்கவே முடியல. சரி மாடியில போய் படுப்போம். அவன் ரிசப்ஷன் ஆளுங்களே மாடியில தான் போய் படுத்து இவனால படுத்துட்டு கிடக்கானுவான். 1000 ரூபாய் கொடுத்துட்டு என்னடா மாடியில போய் படுக்கிற மாதிரி ஆயிட்டே போய் மாடியில படுத்துட்டேன். இப்ப தூங்கிட்டு இருந்தேன். ஒரு 2 மணி போல மினுக்கு லைட்டு போயிட்டு ஆஃப் ஆயிட்டு இருந்து. சரியா தூக்கமும் வரல. அப்புறம் ஒரு 2-3 மணி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த வீடியோ கூட எடுத்து வச்சிருந்தேன். அதை ஆமா நான் காட்டி இது கடைசியா நம்ம அந்த வீடியோ ஆட் பண்ணுவோம். இதுல ஃபுல்லா கேளுங்க, கடைசியில அந்த வீடியோ ஆட் பண்ணுவோம். அதுல 3 மணி 3-2:30 இருக்கும். ஒரே சத்தம், நாய் எல்லாம் குலைச்சிட்டு இருந்துச்சு. அந்த ஏரியா எப்படின்னா நைட் டைம் நம்ம ஊர்லாம் அந்த என்ன பள்ளிவாசல் என்ன சொல்லுவாங்க, ஆமா சொல்லு ஓதுவாங்கல்ல. அது நம்ம ஊர்ல என்ன நைட்லயே ஓதுவாங்க? இல்ல விடிய காலைல ஓதுவாங்க. அங்க நைட் எல்லாம் ஓதிட்டே இருந்தாங்க. என்னடா அப்படிங்கிற மாதிரி தான். நைட் டைம் கரண்ட் போயிட்டு நீங்க மட்டுமா இல்ல நிறைய பேர் படுத்து? இல்ல அவன் ஒருத்தன் தான். அவனோட ரிசப்ஷன் ஆளுங்க இருந்தானுங்க. அவங்க என்ன இல்ல அந்த நேரம் இல்ல. அவனுக்கு உஷாரா தெரிஞ்சிச்சு போல. இந்த டைம் இங்க இருக்க கூடாது அப்படின்னு அவனுக்கு தெளிவா தெரிஞ்சிட்டு போல. டெய்லி போயிட்டு வரும் போல. நான் மட்டும் தான் படுத்திருந்தேன். டேங்க் வாட்டர் டேங்க் இருந்துச்சு. வாட்டர் டேங்க் பிளாஸ்டிக் டேங்க் இல்ல, சின்டெக்ஸ்ல பில்டிங் மாதிரி. ஓ அதுலயே கட்டினது. ஓகே ஓகே ஓகே. அது கீழ ஏதோ ஒண்ணு என்னமோ இருக்கா மாதிரி இருந்துச்சு. நம்ம என்னமோ இருந்தது அங்க. சரி எனக்கு அங்கிருந்து எந்திரிச்சு போறதுக்கும் கீழே போனா தூக்கம் போயிடும். சரி வா பரவாயில்ல இருக்கட்டும். அந்த பேசிட்டு உட்காந்துருப்போம். அதான் யாரும் இல்ல. என்ன ஊர் உனக்கு? அது ஓரமா தானே இருக்கு, அது பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு.
அப்படிங்கிற மாதிரி நானும் அந்த காலையில போய் பாத்தியா அங்க எதுவும் அப்ப தெரிஞ்சுதா எதுவும் அந்த இடத்துல வித்தியாசம் தெரிஞ்சுதா? காலையெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரியல. அப்புறம் தான் கேட்டேன் உங்கள்ட்ட கேட்டேன். ஆமாப்பா அது டெய்லி வரும் போவோம், அது நீங்க எதுவும் பண்ணலன்னா அது பட்டே பேசாம இருக்குங்க அப்படின்னா அவனும் சொன்னானுமோ இல்ல அது இந்த ஏரியாவே அப்படிதான். இந்த ஏரியாவே எப்படின்னா அப்புறம் என்னது கொண்டாந்து இங்க கண்டுங்க வேற இல்ல அவனும் அதான் கரண்ட் அதனாலதான் போயிட்டு வருது இங்க ஏரியா எல்லாம் அவங்களுக்கு தெரியுது தெளிவா தெரியுது. பாடி அந்த டைம்ல அவனு இல்ல நைட் டைம்ல அவன் என்னடா இங்க வண்டியா காணும் எல்லாமே நோட் பண்ணிட்டு வண்டியா காணுங்கிற மாதிரி நைட் ஆனதான் அந்த டைம்ல நைட்டான கிளம்பிடுறானுவோ. டைம் போய் கீழே போய் படுத்து மிளவலாம் போல தம்பி இந்த சைடு ஏன் நீங்க 12 மணிக்கு பேய் வரும் அதை சொல்ல 11:45 நீ வருவியா அந்த மாதிரி தான். யூபில என்ன ஹோட்டல் மட்டும் தயவு செஞ்சு அங்க போயிடாதீங்க யாருமே. யூபில என்ன ஏரியா அது? யூபில கரெக்டா ஏரியா தெரியல, நான் பாத்துட்டு அதை கண்டிப்பா கீழே கமெண்ட்ல சொல்றோம். கண்டிப்பா அந்த சைடு யாருமே போயிடாதீங்க, ஏன்னா ஓனரே சொல்றாங்க இருந்த மாதிரி கண்ணாடி இருந்தா கண்ணாடி இல்லவனே ஓனரே சொல்றாங்களா அந்த இடம் இப்படிதான் இந்த இடம் இப்படிதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டுருங்கன்னு சொல்றாங்க. இப்படிதான் நைட்ல வந்துட்டு போவோம் கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி நினைக்கிறாங்களாம். இது உண்மையா நடந்த கதை. அது கண்டிப்பா இல்ல வீடியோவே நம்மள்ட்ட இருக்கு, அவன் காட்டினான் வீடியோ, அந்த வீடியோவை நான் ஆட் பண்றேன். அதுல உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரியல, கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா. ஓகே. கீழே என்னால் தூங்க முடியல, அதனால் மாடிக்கு வந்து படுத்திருந்தேன். நான் மட்டும்தான் படுத்திருக்கேன். எங்கள் பக்கத்தில் எதுவும் கரண்டு விட்டு போயிட்டுருக்கு, அதனால் என்னால் கீழே படுக்க முடியல. மேலே வந்து படுத்தேன். டக்குன்னு என்னமோ ஒரு மாதிரி ஃபீல் ஆனிச்சு, என்னன்னு தெரில. என்னன்னு பார்க்குறப்போ அங்கே தெரியுது, அவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த இதுக்கு டேங்கு கீழே என்னமோ உட்காந்துருக்க மாதிரி இருக்கு. கிட்ட போய் நான் பார்க்கல, அது தேவையில்லாத வேலை. அது கிட்ட போய் பார்க்குறது பார்க்கணுன்னு ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்குது. ஆனால் வேணாம், நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் நினைக்கிறேன். இப்படி தோணி என்னால் கீழே போய் திரும்ப படுக்கிறதுக்கு தோணலை, எனக்கு இங்கேயே தான் இருக்குன்னு தோணுது. பார்ப்போம், காலையில் பார்ப்போம் அது என்னவா இருக்கும்ன்ட்டு. நம்ம இதெல்லாம் விட நமக்கு இங்க ஒண்ணு நடந்துச்சா, நம்ம எல்லாம் சேர்ந்து போறப்ப ஒண்ணு ஐயோ பயங்கரமான கதை அது. என்ன அது விஷயம் நான் தெளிவா ஃபர்ஸ்ட் சொல்றேன் பாரு. அது எப்படின்னா, நாங்க வந்து மூணாறு தான் போயிருந்தோம். ஃபர்ஸ்ட் கேரளா போயிருந்தோம், கேரளால மூணாறு போயிருந்தோம். மூணாறுல இருந்து வர்க்காலம் வந்திருந்தோம். அங்க இருந்து திருவனந்தபுரம் ரூட் வழியா என்ன வருது, நாகர்கோயில் வந்தியா ரிட்டர்ன் வந்தோமா. திருவனந்தபுரத்துல இருந்து ரிட்டர்ன் வர அந்த ரூட், தமிழ்நாட்டுக்கு வர அந்த ரூட், அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பாட்டுக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி கேரளால தான் இருக்கும். அந்த ரூட் பாத்தீங்கன்னா ரொம்பவே பயங்கரமா இருக்கும். அதே நீங்க ஆரம்ப எல்லாம் எடுத்து வந்தீங்கன்னா செல்லு 2 ரைட்டையும் எடுத்து அடிச்சுட்டு வரணும், சுத்தமா ஒண்ணுமே தெரியாது. அப்படி ஒரு ரோடு, அந்த ரோட்ல நாங்க வந்துகிட்டே இருக்கோம். நாங்க 2 பேரும் ரொம்ப பேசிட்டு வந்தோம். மொத்தம் 6 பேர் போயிருந்தோம், 3 பைக்கு. இந்த பையனும் இன்னொரு பையனும் ஒரு பைக்கு, நானும் இவனும் ஒரு பைக்கு, இவனும் அங்க பையன் தூங்கிட்டு இருக்கான், அவனும் ஒரு பைக். 3 பேரும் வந்துட்டு இருந்தோம். என்ன ஆச்சுன்னா, இந்த பையன் ஃபர்ஸ்ட் குரூப் எங்க அந்த அன்னைக்கு அந்த ட்ரிப்புக்காக ஒரு குரூப் இருந்துச்சு, அதுல ஒரு மெசேஜ் போட்டான். இந்த ரோட்ல கொஞ்சம் பார்த்தோங்கடா, ரோடே சரியில்லை, ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்கு. 3 பேரும் தனித்தனி பைக்ல வந்து தனித்தனி இடம், கிட்டத்தட்ட இவனுக்கு எனக்கு ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், எனக்கு இவனுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வருவோம். இவனுக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த இடத்துல இது எந்த இடம்னா கரெக்டா நம்ம தமிழ்நாட்டு பார்டருக்கு ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி, அதாவது கேரளால. ஆமா கேரளா, ஆமா ஆமா அந்த ஏரியா தான். இவனுக்கு தோணுது என்னன்னா, நம்மள யாரோ ஃபாலோ பண்ற யாருமே கிடையாது, ஒரு பைக் ஒரு வெஹிக்கிள் கிடையாது. இவன் சொன்னது அதான், ஒரு யாரோ ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. நான் நீ குரூப்ல சொன்னது என்னன்னா, அந்த ஏரியாவே சுத்தமா சரியில்லைவனே, பாத்துவாங்க ஏதோ நிக்கிற மாதிரி பெரிய. ஆமா, அதுல இருந்து உனக்கு அது கரெக்டா என்னன்னு தெரியல, ஏதோ ஒரு பார்த்த மாதிரி இருந்துச்சு உனக்குன்னு சொன்ன. நீ சொல்லி குரூப்ல முடிச்சிருக்க, உடனே கால் பண்ணான். மாப்பிள்ள ஏதோ ஒரு கருப்பா ஏதோ பார்த்த மாதிரி இருக்குடா, பார்த்ததுல இருந்து சரி இனியும் பார்த்தா அவனு சரியா பேச மாட்டான் என்கிட்ட. நீ சொன்ன பத்தியா அந்த ஆடியோ அவன் பார்க்கவே இல்ல. நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஆடியோ பார்த்தான். இல்ல இவனு பார்த்தா இல்ல மச்சான் ஏதோ இருக்க மாதிரி இருக்கு, இனியனும் பயப்படுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான். நாங்க அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல நின்று பேசணும். அப்பதான் தெரியுது இவன் வந்து அவங்க சொன்ன ஆடியோவே பார்க்கல. இவனுக்கும் அது ஃபீல் ஆயிருக்கு, எங்களுக்கும் ஃபீல் ஆயிருக்கு, அவனுக்கும் ஃபீல் ஆயிருக்கு. சீரியஸாவே அது இப்பயுமே அது உண்மையா பொய்யான்னு எங்களுக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது, என்னன்னு தெரியல.
இருட்டுனா இருட்டு, சஜாந்திர இருட்டு. அதான் இதை சொல்ல மாதிரி கேரளா போனீங்கன்னா பைக்ல கார்ல தயவு செஞ்சு போனீங்கன்னா விடிய காலைல நைட் ஒரு 12 மணிக்கு மேல ரிட்டர்ன் கீழே இறங்காதீங்க. ஏன்னா கேரளாவுக்கு லோடு மேல இருக்கு. கேரளா ஆமா தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க கேரளாவுக்கு லோடு மேல ஏறிக்கிட்டு இருக்கும். அதாவது லாரிலாம் லோடு மேல ஏறிட்டு இருக்கும். ரொம்ப ரொம்ப மோசமா ஓட்டுவாங்க வண்டி. அதனால தயவு செஞ்சு அந்த டைம்ல யாருமே இறங்காதீங்க. மினிமம் காலேஜ் டைம்ல கீழே இறங்க பாருங்க கேரளால இருந்து. சரி ஓகே, இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுப்போமா? ஓகே, காலையில ஒரு இடத்துக்கு போறோம், நம்ம ட்ரெக்கிங் போறோம் ஒரு இடத்துக்கு. கிளைமேட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, வெயில் அடிச்சாலும் மழை அடிச்சாலும் போறோம். ட்ரெக்கிங்ல ஒரு ஷூக்கு ஒண்ணு இல்ல, ஒருத்தவங்க சைலன்சர்ல செப்புன்னு சேர்த்துக்கிட்டு ஐவிலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருச்சியில இருந்து பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. ஏன்னா கடைசியில தான் அந்த போறோம். பெல்ல தட்டி விட்டுருங்க. நம்ம 5 பேர் வந்ததுன்னு சொல்ல, இந்த வீடியோல 4 பேரா வந்திருப்பாங்க. அந்த ஒருத்தன் யாரும் ஒண்ணு காட்டுறேன், அப்படியே பாத்துங்க. இவனை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணுது டக்குன்னு அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. இல்ல அவன் வந்ததுல இருந்து ஒரு மணி தூங்கிட்டு தான் இருக்கான். இது எப்படி இருக்குன்னா, அந்த டிமாண்ட் காலனி படம் பாத்தீங்கன்னா இவனை 3 பேரும் மாட்டி படம், ஒருத்தங்க தூங்கிட்டு இருப்பானே அதே மாதிரியே இருக்கு. அதே ஜெர்சில இருக்கு, அதே டிஷர்ட்ல இருக்கான். வேற இது வந்து உண்மையாவே அன்எக்ஸ்பெக்டட். ரொம்ப இந்த அப்படியே தலையில வச்ச கையை தூக்கி நெஞ்சில வச்சானா உங்களுக்கே தெரியும். அந்த டிஷர்ட்டுக்கும் கழுத்துல கிடக்குற டாலர் இல்ல அந்த கர்ச்சிப்புக்கும் உங்களுக்கே தெரியும் அது என்னன்னு. உங்க ஃப்ரெண்டு ஏற்கனவே இறந்துட்டாருங்க, உங்க கூட இருக்கிறது யாருன்னு தெரியல மகள. அந்த மாதிரி இருக்கான் தலைவன் பாக்குறதுக்கு உண்மையாவே. தம்பி, உங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். காலைல மழை இறங்குறாரு தம்பி. தம்பி ஏறுவாரு. ஓகே, இன்னைக்கு நம்ம வீடியோ முடிஞ்சிருச்சு. 4 மணி ஆயிட்டு தூங்க வேண்டியதான். அமுகு டுமுகு அமால் டுமால், 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 அமுகு டுமுகு